up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். இடையூறாக இருந்த பேனரை அகற்ற சென்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல், காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை. ஜிப்மரில் MBBS படிப்புக்கான கலந்தாய்வு அட்டவணை வெளியீடு, குறித்த காலத்திற்குள் மாணவர்கள் கல்லூரியில் சேர நிர்வாகம் அறிவுறுத்தல். மருத்துவம், கலை, அறிவியல் படிப்பில் சேர 14,525 பேர் விண்ணப்பம். சென்டாக் நிர்வாகம் தகவல். புதுவையில் ஆட்டம் பாட்டத்துடன் பேரணியாக சென்ற திருநங்கைகள், கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை வழுதாவூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டிருந்த பேனரை அகற்ற சென்றபோது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக பேனர்கள் வைக்கப்பட்டு இருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார்கள் வந்ததை அடுத்து அவர் பேனர்களை அகற்ற பொதுப்பணித்துறையினருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன் தலைமையிலான அதிகாரிகள் பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பேனர்களை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் கோரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜிப்மரில் MBBS படிப்புக்கான கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமாக 243 MBBS இடங்கள் உள்ளன. இதில் புதுவை மாணவர்களுக்கான ஒதுக்கீடாக 64 இடங்கள் வழங்கப்படுகிறது. இந்த இடங்களுக்கான கலந்தாய்விற்கு புதுச்சேரி மாணவர்கள் மத்திய மருத்துவ கலந்தாய்வு குழு இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதன்படி MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை நிரப்புவதற்கான கலந்தாய்வு அட்டவணையை மத்திய மருத்துவ கலந்தாய்வு குழு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜிப்மரில் உள்ள MBBS இடங்களுக்கான கலந்தாய்வுக்கு வருகிற 5ஆம் தேதி முதல் மத்திய மருத்துவ கலந்தாய்வு குழு இணையதளத்தில் மாணவர்கள் பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதற்கட்ட கலந்தாய்வுக்கு வருகிற 5ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட கலந்தாய்வு வருகிற 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையும், 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், 4ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் நடைபெறுகிறது. அதன் பிறகு சீட் ஒதுக்கீடு பணிகள் நடைபெறும் எனவும், சீட் கிடைத்தவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் கல்லூரியில் சேர வேண்டும் எனவும் மத்திய மருத்துவ கலந்தாய்வு குழு தெரிவித்துள்ளது. புதுவையில் மருத்துவம், கலை, அறிவியல் படிப்பில் சேர 14,525 பேர் விண்ணப்பித்துள்ளதாக சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 2026-27ஆம் கல்வி ஆண்டு நீட் அல்லாத பொறியியல் மற்றும் கலை அறிவியல் படிப்புகளுக்கு கடந்த ஜூன் 3ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த படிப்புகளில் சேர மொத்தம் 12,290 பேர் விண்ணப்பித்துள்ளனர்.
விரைவில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு முதல் சுற்று சீட்டு ஒதுக்கீடு விவரம் வெளியாக உள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவு கடந்த ஜூலை 21ஆம் தேதி வெளியான நிலையில் புதுவையில் நீட் தேர்வு எழுதிய 2451 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 30ஆம் தேதி முதல் MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம், கால்நடை மற்றும் நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு சென்டாக்கில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறது. இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்க வருகிற 6ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 4 நாட்களில் MBBS மற்றும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரை 2235 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். இன்னும் 216 பேர் விண்ணப்பிக்காமல் உள்ள நிலையில் இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் மீதமுள்ள மாணவ மாணவிகள் சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து சமர்ப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுவையில் நீட் மற்றும் நீட் அல்லாத படிப்புகளுக்கு இதுவரை 14,525 பேர் விண்ணப்பித்துள்ளனர் எனவும் சென்டாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு கோரி புதுவையில் திருநங்கைகள் பேரணியாக சென்றனர். புதுவையில் ஒரே பாலின உறவுகளை அங்கீகரிக்கும் வகையில் குடும்ப உறவுக்கான ஒப்பந்தம் அல்லது அதற்கு இணையான நடைமுறைகளை புதுவை அரசு செயல்படுத்த வேண்டும். திருநங்கை மற்றும் திருநம்பியர் என்பதற்கு பதிலாக திருநர் என்று அழைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலவச மனைப்பட்டா, அரசு பேருந்துகளில் இலவச பயணம், இறுதி சடங்கிற்கு அரசு வைப்பு நிதி, கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் வானவில் சுயமரியாதை பேரணி ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாலை நடைபெற்றது. புதுவை சுதேசி மில்லில் தொடங்கிய பேரணியானது மறைமலை அடிகள் சாலை, புசி வீதி வழியாக சூப்ரைன் வீதியில் முடிவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள், திருநம்பிகள், சுற்றுலா பயணிகள், சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் சென்றனர். புதுவையில் காப்பகத்தில் இருந்து தப்பி பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த சிறுவனை காவல்துறையினர் மீட்டு மீண்டும் காப்பகத்தில் ஒப்படைத்தனர். புதுவை வம்பாக்கீரபாளையம் பாண்டி மெரினாவில் 15 வயது மதிக்கத்தக்க சிறுவன் கடலில் கற்கள் கொட்டப்பட்டுள்ள ஆபத்தான பகுதிக்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட மீட்பு குழு வீரர்கள் விக்ரம், முகிலன் ஆகியோர் அந்த சிறுவனை மீட்டு கரைக்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனால் அந்த சிறுவன் மீண்டும் கடலில் குளிக்க சென்றுள்ளார். இதுகுறித்து மீட்புக் குழுவினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட கடலோர காவல்படை காவல்துறையினரிடம் தெரிவித்ததை அடுத்து உடனே பெண் காவலர் தெய்வானை அந்த சிறுவனை பிடித்து விசாரித்த போது அந்த சிறுவன் அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் காப்பகம் ஒன்றில் இருந்து தப்பி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த சிறுவன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் காப்பக நிர்வாகிகளை அழைத்து சிறுவனை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதையடுத்து அந்த சிறுவன் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பின்னர் அவர்கள் காப்பக நிர்வாகிகளை அழைத்து சிறுவனை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். புதுவை தமிழகத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு 32,23,000 ரூபாய் கல்வி உதவித்தொகையினை மார்டின் அறக்கட்டளை சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை மற்றும் தமிழகத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் 32,23,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வி மட்டுமே ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்றும் மிகப்பெரிய சக்தியாகும் என்றும் தங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டவர்கள், அந்த அனுபவங்களே ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை தங்களுக்கு ஏற்படுத்தியதாகவும் அதனால்தான் மார்டின் அறக்கட்டளை மூலம் கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் சென்னையில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிலும் புதுச்சேரியின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இருந்து சுமார் 2,500 மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அறிவியல் கல்வி மிகவும் அவசியம் என்றும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோரையும் நாட்டையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கம்,
லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் ரவி ராஜாராம், மூத்த ஆலோசகர் ஜே ஜெய்சங்கர், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், காமராஜ் நகர் குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை துவங்கி 16வது வருடத்தை எட்டியுள்ளதை முன்னிட்டு உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் புதுவை மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்று அறுவை சிகிச்சை அமைப்பு சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பிருந்து துவங்கிய இந்த பேரணியானது புசி வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று மீண்டும் சுகாதார நிலையத்தை வந்தடைந்தது. இந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்ட செவிலியர் மற்றும் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு வாசகங்கள் பொருந்திய பதாகைகள் கையில் ஏந்தியபடி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோஷமிட்டு சென்றனர். கடந்த மாதம் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 14,748 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்கள் ஓட்டுதல், செல்போன், மதுபோதையில் வாகனம் ஓட்டுவது, சிறுவர்கள் வாகனம் ஓட்ட அனுமதிப்பவர்கள் மீது காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என்றும், கடந்த ஜூலை மாதம் புதுவை முழுவதும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 14,748 நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதாவது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டிய 6,154 பேர், செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டிய 3,096 பேர், மதுபோதையில் வாகனம் ஓட்டிய 344 பேர், அதிவேகமாக சென்ற 129 பேர், வாகனம் ஓட்டிய 236 சிறுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சீட் பெல்ட் அணியாமல் கார் ஓட்டிய 1,143 பேர், விதிமுறைகளை மீறி எதிர் திசையில் சென்ற 2,086 பேர், சிக்னலை மீறி சென்ற 1,484 பேர், ஏர் ஹாரன் பயன்படுத்திய 38 பேர், மாற்றியமைக்கப்பட்ட சைலன்சர் பயன்படுத்திய 4 பேர், அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக பயணிகளை ஏற்றி சென்ற வாகனங்களின் உரிமையாளர்கள் 34 பேர் என மொத்தம் 14,748 பேர் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளதாகவும், சிறுவர்கள் வாகனம் ஓட்டிய விவகாரத்தில் அவர்களின் பெற்றோர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் 2 பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சைபர் கிரைமில் வரும் புகார்கள் குறித்து ஆன்லைனில் வெளியிடாமல் திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தடைபடுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் சைபர் கிரைம் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. நூதன முறையில் மோசடி பேர் வழிகள் தங்களது கைவரிசையை காட்டி பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஆன்லைன் மோசடி கும்பல்கள் விரிக்கும் வலையில் நாள்தோறும் ஏராளமானோர் பணத்தை பறிகொடுத்தும் வருகின்றனர். இதுகுறித்து பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்திலோ மின்னஞ்சல் அல்லது இணையதளம் மூலமாகவோ புகார்களை கொடுத்து வருகின்றனர். இந்த புகார்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு வரும் புகார்கள் குறித்த விவரம் நாள்தோறும் ஆன்லைன் மூலம் வெளியிடப்படும். இந்த தகவல்கள் பொதுமக்களை சென்றடைந்ததால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் நிலையும் இருந்து வந்தது. ஆனால் தற்போது ஆன்லைன் மூலம் வெளியிடுவது திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறுகையில், கடந்த சில நாட்களாக சைபர் கிரைமில் வரும் புகார்கள் குறித்து ஆன்லைனில் வெளியிடப்படவில்லை என்றும், இது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதனால் கடந்த சில நாட்களில் எத்தனை பேர் எத்தனை லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர் என்பது தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் சைபர் கிரைம் காவல்துறையினர் மோசடி விவரங்களை வெளியிடாமல் உள்ளது ஏன் என்று தெரியவில்லை என்றும், இதனால் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த மோசடி தற்போது அதிகரித்து உள்ளதால் பொதுமக்களுக்கு தொடர்ந்து அது குறித்து விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய்.
இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.